படைத்து பாதுகாக்கும் தந்தை அன்பு மேலான அன்பு. உயிர் தந்து நம்மை மீட்கும் இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. வரம் பொழிந்து வழி நடத்தும் ஆவியின் அன்பு நிலையான அன்பு. வரம் பொழிந்து வழி நடத்தும் ஆவியின் அன்பு நிலையான அன்பு. மூவொரு இறைவன் பகிரும் அன்பை நாம் பகிர்வோம், நாம் பகிர்வோம். உலகம் நம்மை அவரின் சீடராய் அறிந்து கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பின் இறை சமூகமே, இன்றைய திருப்பலியானது நம் கடினமான இதயத்தை மாற்றுவோமா, புதிய வாழ்வு வாழ ஆசையா என்று சிந்திக்க அழைப்பு விடுகிறது. இறைவன் இல்லா நம் இதயத்துக்குள் ஒலிக்கும் ஓசையே, ஆசையோடு வாழ்க்கையை மாற்றியமைக்க இன்று இங்கே நம்மை வரவேற்கிறது. மனமாற்றத்தை வாழ்வாக்க மாசற்ற மனம் கொண்டு அன்றாட வாழ்வை மாற்ற வேண்டும். மனமாற்றம் மனதுக்கு வலிமை தரும். மலையையும் மடித்து மடியில் போட்டுக்கொள்ளும் உடல் வலிமையையும் தரும். இறைவனை கண்டு கொள்ள தடையாக இருப்பது நமது கடின இதயம்தான். நாம் நம் கடின இதயத்தை இனிமையாக்கி மனதை மென்மையாக்கி இறைவனை காண்போம். கால்கள் ஈரமாகாமல் கூட கடலை கடக்கலாம், ஆனால் விழிகள் ஈரமாகாமல் வாழ்வை கடக்க இயலாது. கவலையை மனக்கடலில் கரைப்போம், விழிகளில் இறைவனை சுமப்போம், மனங்களில் மகிழ்ச்சியை பெருக்குவோம். புதுவாழ்வுக்குள் நம்மை இணைத்து வாழ இப்பலியில் இணைவோம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் புனிதர் இஞ்ஞாசியாருடைய நவநாள் உற்சவத்துடைய 2ஆம் நாளில் இன்று நமக்கு இத்திருப்பலியை தலைமையேற்று கொண்டாடி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தையே அலெக்சாண்டர் இயக்குனர் இளைஞர் பணிக்குழு தஞ்சாவூர் மறைமாவட்டம் தந்தை அவர்களையும், இன்று நம்மோடு இணைந்து இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கின்ற ரொசோரியன் சபையை சார்ந்த அருள் தந்தை டொமினிக் சாபி அவர்களை வருக வருக என்று நாம் கைத்தட்டி வரவேற்போம். இன்று சிறப்பு செய்கின்ற சாத்தம்பட்டி ஊர் மேனேஜர் இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நாம் கைத்தட்டி நாம் வரவேற்போம். இந்த புனிதமான திருப்பலியானது சாத்தம்பட்டி பெருமாள் மழவரார் கருப்பையா பொன்னாள் இவர்கள் ஒப்புக் கொடுக்கும் பலி. அவருடைய ஆன்மா இறைப்பாதத்தில் நிம்மதி பெறவும் குடும்பத்தில் சமாதானமும் ஆடு மாடு பழுகி பெருகும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சாத்தம்பட்டி இருதயமேரி இவருடைய ஆண்மலை பாற்றிற்காக செபஸ்தியான் அவர்கள் இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து நாமும் இந்த குடும்பத்தின் தேவைகளுக்காக, சாத்தம்பட்டி இறை மக்களுடைய தேவைகளுக்காக செய்கின்ற தொழில் விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடுகள் பழுகி பெருகவும், இன்னும் வெளிநாட்டில் பணியாற்றுகின்றவர்கள் சிறப்பாக பணியாற்றவும், சாத்தம்பட்டி இறை மக்களுடைய அன்பு பிள்ளைகள் ஞானத்தோடு ஒழுக்கத்தோடு வளர வேண்டும் என்று இந்த வழிபாட்டிலே ஜெபிப்போம். ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறை பாதத்திலே முழுமையான தகுதியை பெறும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களில் அனைத்தையும் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அவரை எங்கள் பங்கின் பாதுகாவலராகவும் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலக தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 11-14 முடிய. ஆண்டவர் என்னிடம் கூறியது, நம்பிக்கையற்ற இஸ்ரேல் நம்பிக்கை துரோகம் செய்த யூதாவை விட நேர்மையானவள். நீ சென்று வடக்கே திரும்பி இச்சொற்களை உரக்க கூறு.
நம்பிக்கையற்ற இஸ்ரேலே, என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். நான் உன் மீது சினம் கொள்ள மாட்டேன், ஏனெனில் நான் பேரன்பு கொண்டவன் என்கிறார் ஆண்டவர். நான் என்றென்றும் சினம் கொள்ளேன். உன் குற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்தாய். பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் அந்நியரை நாடி அங்குமிங்கும் ஓடினாய். என் குரலுக்கோ நீ செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில், நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே. அடியேன நிலை மாறினே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே. அடியேன நிலை மாறினே. உன்னோடு கை கோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, தினம் புதிதானது. உன்னை ஏற்றுக்கொண்டேன், ஒரு மாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே. அடியேன் நிலை மாறினே. வாழ்வு உன்னில் வளமானதே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிழல் நாடினே. அடியேன நிலை மாறினே.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 இறை திருவசனங்கள் 11 முதல் 32 முடிய. மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்கு இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டை பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்பி விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபொழுதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்தது இல்லை. ஆனால் விலை மகிழரோடு சேர்ந்து உம் சொத்து எல்லாம் அழித்துவிட்ட இந்த மகன் திரும்பி வந்து விட்டானே, இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உம் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே
த லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கடவுளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாமா? பிரைஸ் த லார்ட். இன்னும் சத்தமாக வாழ்த்து சொல்லலாமா? பிரைஸ் த லார்ட். வெரி குட், சூப்பர். பிரைஸ் த லார்ட்ங்கிறது கடவுளுக்கு நம்ம குட் மார்னிங் சொல்றது மாதிரி. இப்போ குட் மார்னிங் சொல்லக்கூடாது, இப்போ என்ன சொல்லணும்? குட் நைட்டா? குட் நைட் சொன்னீங்கன்னா கடவுள் தூங்க போயிடுவார். குட் ஈவினிங் சொல்லணும். என்ன சொல்லணும்? அந்த குட் ஈவினிங் பிரைஸ் த லார்ட் ரெண்டும் ஒன்று தான். அருஞ்சொரு பொருள் தமிழில் இருக்குதுல்ல, ரெண்டுக்கும் ஈக்குவலான ஒரு வார்த்தை. அப்பா டேடி ரெண்டு ஒன்று தானே, இல்லை வேற வேறையா? அப்போ அம்மாவுக்கு ஈக்குவலான வார்த்தை என்ன? மம்மி சொல்லுங்க பாப்போம். வெரி குட். அதே மாதிரி தான் பிரைஸ் த லார்ட் சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். வெரி குட். இதே மாதிரி இவங்க பிரசங்கம் ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாதி பேரை 4 நாள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பூசைக்கு வர்றப்ப ஆக்டிவாக இருப்பான், பூசைக்கு முடிச்சு போகிறப்ப எல்லாத்தையும் எழுப்பி தான் கொண்டு போகணும். அங்கே இருக்கிற அம்மா எங்கடா பிள்ளைய காணா, அவன் நீங்கள் வச்ச பிரசங்கத்தில் மெய் மறந்து தூங்கிட்டான் சாமி என்று எழுப்பி விட்டு தான் என்ன செய்வார்கள்? போவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்போ பூசை நடக்குதா, கேட்டிசம் கிளாஸ் நடக்குதா, இல்லை வகுப்பறையில் இருக்கமாங்கிற டவுட்டு. உண்மையிலேயே இந்த பசங்கள்லாம் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள். பெரியவங்கெல்லாம் ஜோராக கைதட்டி இந்த பசங்களுக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் ஊரில் எல்லாம் இதே மாதிரி கிராமத்தில் திருவிழா நடந்தால் அந்த பசங்களை எல்லாம் டியூப் லைட்டுக்கிட்ட தான் தேடணும். இந்த ஏஜில் உள்ள பசங்க, இளைஞர்களாக இருக்கக்கூடிய வயசு பசங்க எல்லாம் இந்த ஆலமரத்தடியிலையும் கெபிலையும் அப்புறம் இந்த டியூப்லைட்லாம் கட்டியிருக்குல்ல, அங்கே தான் என்ன பண்ணணும்? தேடி பிடிச்சிட்டு வரணும். பரவாயில்ல, இவர்களெல்லாம் இங்கே இருப்பதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதனால நான் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். வெரி குட். இன்று நாம் கொடியேற்றி முதல் நாளிலே நவநாளில் ஒரு நாளை கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு நம்மோடு சேர்ந்து இந்த பகுதி வாழ் அனைத்து மக்களும் இணைந்து ஜெபிப்பது கூடுதல் மகிழ்ச்சி. கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர். கடவுள் யாருக்கு பொதுவானவர்? இப்ப வேளாங்கண்ணி யாரெல்லாம் போகலாம்? வெரி குட், சூப்பர், எல்லாரும் போகலாம். யாராவது இங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது போர்டு போட்டிருக்கா? இல்லை. இயேசு ஆண்டவர்கிட்ட எல்லாருமே போகலாம். யாரையும் அவர் வரக்கூடாது என்று தடுப்பதே கிடையாது. தம்மை நோக்கி கூப்பிடும் அனைவருக்கும் அவர் இரக்கம் காட்டுகின்றார். ஏசப்பா, இயேசு, ஜீசஸ் அப்படின்னு யாரு கூப்பிட்டாலும் நீங்க கூப்பிடுறது அவருக்கு கேட்கும். உங்கள் குரலுக்கு என்ன செய்வார்? செவிமடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாட்டு பாடி என்ன செய்யலாம்? நம்ம தூங்கலாம். அப்படியே கண்ணை மூடுங்க பார்ப்போம். பாதி பேர் கண்ணை முன்னே தூங்கிடக்கூடாது. அப்படி தூங்கிட்டா பக்கத்தில் உள்ளவங்க எழுப்பி விட்டுருங்க. காடு மட்டும் பிடிப்பா. காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உமை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே, உமை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உமை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே, உமை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. பரலோக ராஜனே, பார்வோற்றும் தேவனே, பரலோக ராஜனே, பார்வோற்றும் தேவனே, இனிமேல் உன்னை விட மாட்டேன், இந்த பாவி நான் இனிமேலும் உன்னை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உமை அறிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உமை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. கண்களை திறப்போம். பிரைஸ் தி லார்ட். பாட்டு நல்லா இருந்துச்சா? நல்லா தூங்குறதுக்கு நல்லா இருந்திருக்குமே.
வெரி குட். ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டில் இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் கணவர் நைட்டில் புலம்பிக்கிட்டே இருந்தார். அந்த அம்மா அவரை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போணுச்சு. ஆஸ்பத்திரியில் போயிட்டு, டாக்டர் இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, நைட்டு உலகிட்டே இருக்கிறாரு, ஏதாவது மருந்து கொடுங்க, ஏதாவது மாத்திரை கொடுங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். டாக்டர் சொன்னார், நல்ல மாத்திரையாக கொடுத்துட்றோம்மா, இனிமே அவர் வளரவே மாட்டார், கொரட்டை விடவே மாட்டார் என்று சொன்னார். அந்த அம்மா, அதெல்லாம் செய்யக்கூடாது, இன்னும் நல்ல மாத்திரை நல்ல மருந்தாக கொடுத்துட்டு நல்லா வளர விடணும். அந்த ஆள் ஏதோ ஒரு பொம்பளை பேரை சொல்ல வர்றான், என்ன பண்ண மாட்டேங்கிறான், சொல்ல மாட்டேங்கிறார். ஏதோ பாதி வருது, அதுக்கு மேலே அந்த பேர் வரமாட்டேங்கிறது. நீங்கள் கொடுக்குற டோஸில் அந்த ஆள் நல்லா உளறி அந்த பொம்பளை ஆள் யாருன்னு நான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் என்று சொன்னாராம். பிரைஸ் தி லார்ட். விளையாட்டாக இருந்தாலும் கடவுளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். விவிலியத்திலே தந்தையை காணாமல் போன மகன் மீண்டுமாக என்ன செய்கின்றான், கண்டுபிடிக்கின்றான். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருமையான தலைப்பு என்னவென்று சொன்னால், புதிய வாழ்வை நாம் வாழ வேண்டும். கடினமான நம்முடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும், நம்முடைய இதயத்தை மாற்ற வேண்டும். இதயம் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? லெஃப்ட் சைடு இருக்கா, ரைட் சைடு இருக்கா? லெஃப்ட் சைடா? ஒன் சைடாகவே இருக்கு போல இருக்கு. பாதி பேரோட இதயம் ஒன் சைடாகவே போயிடுது. அம்மாக்களுக்கெல்லாம் ஒன் சைடாக பையன் மேலே இருக்குது, அப்பாக்களுக்கெல்லாம் ஒன் சைடாக இதயம் யார் மேலே இருக்கு, யார் மேலே இருக்கு? பொம்பளை பிள்ளைங்க மேலே இருக்கு. ஒரு பாப்பா பார்க்குது, ஏன் இதயம் யார்கிட்ட இருக்குன்னே தெரியவே இல்லை. 17 வயசு நிரம்பி அந்த பொம்பளை பிள்ளைக்கு பையனுக்கு நம்ம இதயம் யார்கிட்ட இருக்குன்னே தெரியலை. திருச்சி மலைக்கோட்டையிலே தொலைச்சிட்டு வந்துட்டேன். மலைக்கோட்டைகளை கிடக்கு பாதர் போய் அங்கே தான் என்னுடைய இதயத்தை எடுத்து வர வேண்டும். இதயத்தை மாற்றி புதிய வாழ்வை அமைத்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? இன்றைக்கு லூக்கா நற்செய்தி இந்த 15வது அதிகாரத்தில் வரக்கூடிய ஊதாரி மைந்தன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன 2 காணாமல் போயிடும். சரியா? ஒன்று என்ன காணாமல் போகும், ஆடு காணாமல் போகும். என்ன காணாமல் போகும், ஆடு காணாமல் போகும். வெரி குட். வந்த உடனே ஒரே சமையல் வாசம். வந்தோடனே பேசாமல் சாப்பிட்டுட்டு அப்புறம் பூசை வைக்கலாமான்னு பார்த்தேன். ஃபாதர்கிட்ட கேட்டால் எதுவும் நினச்சிருவார் போல இருக்கு, சரி கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிட்டுக்கலாம். வந்தோடனே பெரிய விருந்து. இங்கே நினச்சேன் இன்னைக்கு 1000 பேருக்கு விருந்து போல இருக்கு, தடபுடலாதான் இருக்கு என்று நினைத்தேன். அந்த விருந்துக்கும் இன்றைய நற்செய்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கடைசியாக பார்ப்போம். இந்த அதிகாரத்தில் 3 காணாம போகிறது. முதல்ல என்ன காணாம போகுது, ஆடு மாதிரி தலையாட்டுங்க பார்ப்போம். ஆடு மாதிரி கத்துங்க பார்ப்போம். இப்படி ஆடு கத்தி நான் பார்த்ததே இல்லை. எல்லா ஆடும் ஒரே ஸ்கேலில் கத்துது. இப்படியெல்லாம் ஆடு கத்துனுச்சுன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க தம்பி. ஆடெல்லாம் முதல்ல என்ன பண்ணக்கூடாது, கத்தக்கூடாது. ஆடு மாதிரி தலையை மட்டும்தான் என்ன பண்ணணும், ஸ்கூலில் வாத்தியார் எது கேட்டாலும் ஆமாம் ஆமான்னு என்ன பண்ணணும், ஆமான்னு இப்படி ஆட்டக்கூடாது. ஆமான்னு என்ன பண்ணணும், தலையை அசைக்க வேண்டும். ஆடு காணாம போகிறது. இயேசு ஒரு உவமையை சொல்கிறார். ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு 100 ஆடு இருக்கு. 100 ஆட்டுல எத்தனை ஆடு காணாம போகுது, மீதி எத்தனை ஆடு? மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் செண்டம் போல இருக்குங்க. வெரி குட். கணக்கில் எல்லாம் செண்டம். 100 ஆடுல எத்தனை ஆடு காணாம போகுது? இந்த ஆடு காணாம போகல, இதுவே ஓடி போச்சு. காணாம போக பாதி பேர் வீட்டில் வண்டி சாவியை காணா, கண்ணாடியை காணா, காணாம போச்சு. வீட்டில் இருந்த அப்பதான் தலை சீவுறதுக்கு சீப்பை தேடுறது, சீப்பு எப்படி போச்சு, சீப்பு சீவிட்டு பவுடரை தேடினா பவுடரு எல்லாம் காணாம போச்சு. எங்கேயா காணாம போச்சு, நீனா கொண்டு போய் எங்கேயாவது போட்டுட்டு என்ன போச்சு, காணாம போச்சு. பாதி பேர் கண்ணாடியை போட்டுக்கிட்டே கண்ணாடியை தேடிட்டு இருக்கான். பாதி பேர் போனை பேசிட்டு போனை காணாம, போனை அடிச்சு டேய் எங்கடா இருக்கியா போனு, யோ நீ தான் ஏன் பேசிக்கிட்டு இருக்க போனில். போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், போனை தேடிக்கொண்டு இருக்கிறோம். பைக்கில் சாவியை போட்டுட்டே தேடிக்கிட்டு இருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அங்கேதான் இருக்கும் சாவி. என்ன செய்வார்கள், தேடிக்கொண்டே இருப்போம். உலகத்தில் எதுவும் காணாமல் போவதே கிடையாது, நம்முடைய பார்வையிலிருந்து மறைந்து போயிருக்கிறது. அவ்வளவுதான். நம்ம பார்வைக்கு என்ன எட்டலை, நம்ம கண்ணுக்கு என்ன ஆப்புடலை,
அகப்படலைங்கிறது நல்ல வார்த்தை. ஆப்புள்ள என்ன நம்ம கண்ணுக்கு என்ன ஆப்பிட மாட்டேங்குது, எங்கேயோ ஒளிஞ்சு இருக்குது. நாம தான் எங்கேயோ கொண்டு போய் பத்திரமா வச்சிருந்தேன்னு பாதி பேர் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு ஊருக்கு போறப்ப தான் வீட்டை பூட்ட வேண்டியது. சாவியை கொண்டு போய் எவனுக்குமே தெரியாம வைக்கிறது, அவனுக்கே தெரியாம வச்சிருது. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து தேடுறது சாவியை, அந்த வாளியை எடுத்து பார்க்கறது, அங்கே இல்லை, அது போன வாரம் வச்சது. பக்கத்து வீட்டில் போய் பார்க்கறது, அது அதுக்கு முந்தின வாரம் வச்சது. இந்த வாரம் எங்கே வச்சது இவனுக்கே தெரியல. இனிமேல் சாவி அப்படி வச்சுக்கன்னா செல்ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு எங்கே தான் வச்சேன்னு என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும். உலகத்தில் எதுவும் காணாமல் போவதே கிடையாது, நம்முடைய பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ ஊரில் இருந்த ஒருத்தருடைய 100 ஆட்டிலே 1 ஆடு காணாமல் போகிறது, 99 இருக்கு அப்படின்னு அவர் திருப்தி அடையவில்லை. காணாமல் போன ஒரு ஆடை தேடி போகிறார். அப்படி என்றால் ஒரு ஆடு கூட தொலைஞ்சு போகக்கூடாது. நீங்க உங்க வீட்டில் 100 ஆடு இருக்கு, ஒரு ஆடு காணாம போச்சு, விட்டுட்டு வந்துருவீங்களா? பாப்பா விட்டுறவே மாட்டோம். உங்ககிட்ட 10 பென்சில் இருக்கு, ஒரு பென்சிலு காணாம போச்சு, விட்டுட்டு வந்துருவியா? வீட்டில் வந்தா விழுவும் 2 முதல்ல வார்த்தையில் அடி விழுவும், அப்புறம் அடிய விழுவும். எதுவுமே நாம காணாம போச்சுன்னு விட்டுட்டு யாருமே என்ன செய்வதில்லை, வரவில்லை. கடவுளும் அப்படிதான், யாரும் காணாமல் போய்விடக்கூடாது, ஒருவர் கூட தவறி போய்விடக்கூடாது. ஆண்டவருக்கு எல்லாருமே தேவை. இந்த ஆலயத்தில் கூடி ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய, வெளியிலே இந்த இறை வார்த்தைக்கு செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. நான் நினைச்சு பார்ப்பது, ஆட்டை கண்டுபிடிச்சோன்னே என்ன செஞ்சிருப்பான், அந்த ஆட்டையே வெட்டி பிரியாணி வச்சு சாப்பிட்டுப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டேன்டா ஆட்டை, ஆடு காணாம போய் ஆட்டை கண்டுபிடிச்சோட 99 ஆடு நினைச்சிருக்கும், இப்ப எவனை கொல்ல போறான்னு தெரியலையே. பேசாம நம்ம காணாம போன ஆடாவே என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். காணாம போன ஆட்டை கண்டுபிடிச்சு இருக்கிற ஆட்டில் ஒன்று என்ன செய்ய வேண்டியது, க்ளோஸ் பண்ண வேண்டியது. ஒவ்வொரு ஆடும் முக்கியம். முதலில் காணாமல் போவது ஆடு, 2வது காணாம போவது ஒரு நாணயம், ஒரு காசு. இப்போலாம் எல்லாற்றையும் பணம் ஒரே செலவத்தாளாக தான் இருக்குது. எல்லாற்றையும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எல்லாற்றையும் என்ன இருக்கும், என்ன இருக்கும், காசு. 10 பைசா 5 பைசா, கால்னா 8 அணா. இதெல்லாம் இங்கே இந்த வெள்ளை சட்டை போட்ட பெரியவர்கள் எல்லாம் தலையாட்டுறதை பார்த்தா தெரியுது. ஆமாம் சாமி, கால்னா 8 அணா, இதெல்லாம் இந்த இதுகளுக்கு எங்கே தெரிய போகுது, எங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்வார். எனவே தன்னிடமுள்ள 2 நாணயத்தில் ஒன்று காணாமல் போகிறது. வெளியில எல்லாம் காணாம போல, வீட்டுக்குள்ளே தான் காணாம போகுது. அந்த பெண்மணியானவள் வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி கடைசி அந்த ஒரு நாணயத்தை கண்டுபிடிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு, வாங்கடா காணாம போனது என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன் என்னம்மா, அந்த காசுக்கு போய் ஏதாவது முட்டாய் வாங்கிட்டு வா. அதை தான் என்ன பண்ணி இருந்திருப்பார்கள், செய்திருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போயிருக்கான். கணவன் மனைவி 2 பேரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த திருடன் நேர பீரவை போய் திறந்து எடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். கணவர் முழிச்சுட்டு, டாய் என்னடா திருடுற அப்படின்னு, ஐயோ நான் திருடவெல்லாம் வரலாங்க, போன வாரம் திருடிட்டு போனதை வைக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கேன். போன வாரம் திருடிட்டு போனியா, என்ன திருடிட்டு போனேன், ஒரு புடவை திருடிட்டு போனாங்க, அது என் பொண்டாட்டிக்கு பிடிக்கல, அதான் திரும்பவே என்ன பண்ணுறான், வச்சுட்டு போகலான்னு வந்தேன்னா. பொண்டாட்டி பக்கத்தில் நின்றுட்டு அந்த புடவையை காமி அப்படின்னு எடுத்து பார்த்தா, அந்த அம்மா கல்யாணத்துக்கு இவங்க வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்த புடவை. அப்ப அந்த அம்மா கேட்டுச்சான் பாருங்க, ஒரு திருடனோட பொண்டாட்டிக்கு பிடிக்காத புடவையை தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எடுத்து கொடுத்து என் வாழ்க்கையே இப்படி ஏமாத்திட்டீங்களே என்று சொல்லி அந்த ராத்திரிலையும் கணவர் கூட என்ன பண்ணிச்சான், சண்டை போட்டுச்சான். கடவுளுக்கு யாரும் காணாமல் போய்விடக்கூடாது, கடவுளுக்கு எல்லாருமே தேவை. முதலில் ஆடு, 2வது காசு நாணயம், 3வது காணாமல் போவது தான் எது, ஒரு பிள்ளை. ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருக்கு எத்தனை பசங்க இருக்காங்க, 2 பசங்க. அப்பாக்கெல்லாம் கை தூக்குங்க, 2 பசங்க எனக்கு இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. இவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கு போல இருக்கே, விசாரிங்க. சரி பண்ணியாச்சா இல்லை இனிமே தான் சரி பண்ணணுமா என்னன்னு தெரியலையே. ராசா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தந்தை ஒருவர் இருக்கிறார், அவருக்கு 2 மகன்கள். மூத்த மகன்
இளைய மகன். எந்த மகனுக்கு அதிக செல்லம் கொடுப்போம் சொல்லுங்க பார்ப்போம். எந்த மகனுக்கு? செல்லத்தை கொடுத்து கொடுத்து நாமளே எப்படி ஆக்கிறது? வெரி குட். இவன்லாம் சொல்றான் குடிச்சவர் ஆக்கிறதுன்னு. இவன்லாம் எப்படி சொல்றான்? நீங்க சொல்லலாம், அதுல அர்த்தம் இருக்கு. இவன் எப்படி சொல்றான்னு எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. மூத்த பையனை சொல்லி சொல்லி வளர்க்கறது. நீ தாண்டா எப்படி இருக்கணும்? பொறுப்பா இருக்கணும். நீ தான் என்ன இருக்கணும்? பொறுப்பா இருக்கணும். எல்லாத்தையும் குடும்பத்தை கரை சேர்க்க வேண்டியது எல்லாம் நீ தான். நீ ஒழுங்கா இருந்தாதான் மற்ற எல்லாம் ஒழுங்கா. அப்ப அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. மூத்தது ஒழுங்காவே இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த 2வது தான். வீட்டில் கடைசி பையனாவே இருக்கக்கூடாது தம்பி. யாராவது சொந்தக்காரன் வந்துட்டா போய் பால் வாங்கிட்டு வா, அந்த செல்போன் அங்கே இருக்கு எடுத்துட்டு வா. எல்லா வேலையும் வீட்டில் கடைக்குட்டியா யாரு கடைசியா இருக்கிறானோ அவனுக்கு தான் இந்த வேலையெல்லாம். அதனால கடைசியா ரொம்ப செல்லம் கொடுத்தா இவ்வளவு வேலைகள் இருக்கிறங்கிறத என்ன பண்ணக்கூடாது? மறந்து போய்விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப 2 மகன்கள் இருக்கிறார்கள். மூத்த மகன் தந்தையோடு இருக்கிறான். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செய்து கொண்டு இருக்கிறான். வயலுக்கு போவது வருவது, டெய்லி அப்பாட்ட என்ன வேலைன்னு கேட்க வேண்டியது, வயலுக்கு போக வேண்டியது, வெட்ட வேண்டியது, கொத்த வேண்டியது, அறுக்க வேண்டியது, சேர்த்துட்டு வர வேண்டியது, திரும்ப உழுவ வேண்டியது, விதைக்க வேண்டியது, அது பாட்டுக்கு போய். இப்படி ஒரு புள்ள எல்லார் வீட்டிலும் இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காதா? பிரச்சனையே இதுதான். இப்ப சொன்னிச்சேன் பதில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாதான் இவங்களை நம்ம கண்ட்ரோல்லே வைக்க முடியும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. இல்லைன்னா இதெல்லாம் 2ஆம் உலகத்துக்கே போயிடும். இன்னொரு உலகத்துக்கே என்ன செய்து விடுவார்கள்? போய் விடுவார்கள். அப்ப பெரியவன் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு குடும்பத்திலும் இது மாதிரி ஒரு புள்ள, பொம்பளை பிள்ளையா இருக்கலாம், ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம், எந்த பிள்ளையா வேணா இருக்கலாம், அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அவ்வளவு மகிழ்ச்சியான குடும்பம். எந்த இம்சையும் இல்லை. அது பாட்டுக்கு காலையில் எந்திரிக்கும், காலேஜ் போகும், வரும், ஒரு பிரச்சனையும் இல்லை சாமி. அது ட்ரெஸ்ஸை அது துவைக்கும், தூங்கிட்டா அது ட்ரெஸ்ஸை எடுத்து மடித்து வச்சுக்கும், அதுவே தலை சிவிக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. என்னொன்று இருக்க, அதை எழுப்புறதுக்குள்ள விடிஞ்சிரும் இருக்கு. ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொன்றும் அதே மாதிரி என்ன பண்ணும் இருக்கு. எங்க வீட்டில் 3 பேர், நான், எங்க தங்கச்சி, அப்புறம் எங்க அண்ணன். அதுல ஒன்று அப்படிதான் இருக்குது. எல்லார் வீட்லையும் ஒவ்வொன்றும் எப்படிதான் இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஒன்று அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும், இன்னொன்று அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும். 2ஐயும் சமாளிப்பது தான் குடும்பம். அப்ப இந்த குடும்பத்தில் மூத்த மகன் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். 2வது பையன் சொத்தை பிரிக்கிறது எங்க கண்டுபிடிச்சான்னே தெரியல. இவனுக்கு எவன் சொல்லி கொடுத்தான்னே தெரியல. நீ போய் என்ன பண்ணு, உங்க அப்பாட்ட போய் நேர போற, சொத்துல உனக்கு என்ன பங்கு இருக்கோ அதை என்ன பண்ணணும்? நிச்சயமா அவனா இருக்க மாட்டான். சேர்க்க சரியில்லை. சேர்க்க அடுத்த தடவை கேமராவை உனக்கு தான் ஜூம் பண்ண போறேன். சேர்க்க சரியில்லை. கூட இருக்கிறவன் சரியில்லை. நிச்சயமாக இந்த காலத்துல அப்பாவையோ அம்மாவையோ வந்து ஒருத்தன் கேள்வி கேட்கிறான்னா அவனை என்ன பண்ண மாட்டான்? கேட்க மாட்டான். எங்கேயோ பாலத்தடியில் உசுப்பேத்தி விட்டு, ஏதோ ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறப்ப உசுப்பேத்தி விட்டு என்ன பண்றது? போய் அப்பா அம்மாட்ட என்ன பண்றது? போய் கேள்றா என்ன பண்ணு, இப்படி என்ன பண்றது? உசுப்பை ஏற்றி விடுறது. இதுதான் இந்த காலத்தில் நிறைய நடக்குது. அப்போ இந்த இளைய மகனும் யாரோ ஒருவன் தவறுதலாக வழிகாட்டி இருக்கலாம். நேர அப்பாட்ட போனா எனக்கு என்ன சொத்தோ அதை என்ன பண்ணு? பிரித்து கொடுத்து விடு. நீங்களா இருந்தா சொல்லியிருப்பீங்க, செத்தாலும் பிரிக்க மாட்டேன்னா, செத்தாலும் என்ன செய்ய மாட்டேன். இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, மனைவியை கூப்பிட்டு கேட்டுக்கடி வந்து கேட்கறான், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எதை பிரிக்க மாட்டேன். அவன் அப்ப சீக்கிரம் போக சொல்லுன்னு சொல்லி போயிடுவான். அவன் அப்ப போயிட்டு வர்றேன், ஒரு 2 வருஷம் கழிச்சு வர்றேன் என்று போயிருப்பான். நகைச்சுவையாக இப்படி தான் இருந்திருக்கும். அவன் போய் அப்பாட்ட கேட்கறான். நல்லா பிள்ளைங்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்பாட்ட போய் சொத்தை பிரிச்சு கேட்டீங்கன்னா உங்க அப்பாவையே வேண்டான்னு சொல்லுகிறாய் என்ற அர்த்தம். அவன் சொத்து கேட்டது சொத்து கேட்கல. யோ நீ வேணாம், எனக்கு உன் உறவு வேணாம், உன் அன்பு வேணாம், நீ எனக்கு பெத்தெடுத்து வளர்த்தது கஷ்டப்பட்டது எல்லாம் போதும், எல்லாம் போதும், நீயே வச்சுக்க, நீயே எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் எதை பிரித்து கொண்டு போகிறான்? சொத்தை பிரித்து கொண்டு போகிறான். நான் இளைஞர்களுக்கு செயலர் தந்தையாக இருக்கிறேன். நிறைய பசங்க அப்பாவுக்கு பெரிய ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அப்பா அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும்,
அப்படி என்னைய கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. உங்க அப்பா உயிரோட இருக்கிறாருன்னு கேட்டா இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. 100%ல 90% இப்படி எவன் ஸ்டேட்டஸ் போடுறானோ அவங்க அப்பா எப்படி இருக்க மாட்டாரு? ஏன்னா உயிரோட இருக்கப்பதான் ஹிட்லரா இருக்கிறாரு. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் படிக்கணும், குடும்பத்தில் இப்படிதான் இருக்கணும், நல்லது கெட்டதை சொன்னா அவர் எப்படி தெரிகிறாரு? வில்லன். வில்லன். ஏதோ நம்ம பழக்க வழக்கத்துக்கே நம்ம உறவுக்கே வேண்டாதவர், தகாதவர் என்று குடும்பத்திலேயே எதிரியாக பாவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அப்பாவோட அருமையெல்லாம் இருக்கிறப்ப என்ன பண்றதில்லை? என்ன பண்றதில்லை? நம்ம இளைய மகனுக்கும் அதே பிரச்சனை தான். அப்பாட்ட போயிட்டு சொத்தை கூடி என்று அப்பா எந்த மறுப்பும் சொல்வதில்லை. இது மாதிரி அப்பாவெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப எங்க அப்பா எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றவங்கலாம் கை தூக்கு பார்ப்போம். இங்க பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் உங்க அப்பா எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துவாரா? என்ன வாங்கி கொடுத்தாரு? ஏதாவது ஒன்று சொல்லு பார்ப்போம். சொல்லு, என்ன கேட்ட? வெடியா? தீபாவளிக்கு துப்பாக்கியா? இங்க பாதி பேர் ஜேஜிபி தான் கேட்டிருப்பான். எனக்கு நல்லா தெரியும். இதுக்குள்ள இருக்கிறதுல பாதி என்ன கேட்டிருக்கோம்? திருவிழாவுக்கு போறப்ப என்ன? ஜேஜிபி. வேற என்ன? ட்ரெயின், லாரி, இதான் கேட்டு. நீ என்னம்மா கேட்ட? பென்சில். இங்க பாடுறா, படிக்கிற பிள்ளையெல்லாம் இங்கே இருக்கு. பென்சில் கேட்டிருக்கு, பேனா கேட்டிருக்கு, ஸ்லைடு கேட்டிருக்கு. நீ ஜேஜிபி இதெல்லாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாட்ட போய் சொத்தை கொடுன்னு கேட்குறான், எந்த பதிலும் சொல்லவில்லை. உடனே பிரித்து, நீங்கள் அந்த ட்ராமா வடிவில் பார்த்தீங்கன்னா தெரியும், உடனே கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு அப்பா சொத்தை பிரித்து அவனுக்குள்ளதை கொடுத்து அனுப்பு. அவனை என்ன செய்கின்றான்? போகின்றான். விவிலியம் அழகாக கூறுகிறது, தொலை நாட்டிற்கு போகிறான். தொலை நாட்டிற்குன்னா என்ன? இனிமே இந்த ஆள் முகத்தில் என்ன செய்யக்கூடாது? முழிக்கக்கூடாது. ஃபோன் பண்ணா கூட டவரில் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. போ, ஃப்ளைட்டு பிடி, ட்ரெயினை பிடி, எதையாவது பிடிச்சி என்ன பண்ணு? தொலை தூர நாட்டிற்கு. எனவே அவன் சொத்தை பிரிச்சது பிரச்சனை இல்லை, அப்பாவே பிரிச்சுட்டான். சொத்து வேணும்னு சொல்றவன் அப்பாவை வேண்டாம் என்று சொல்லுகிறான். சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன். வறண்டாவில் இருந்த அப்பா வீட்டுக்குள் வந்தார், இறந்த பிறகு புகைப்படமாக. வறண்டாவில் இருந்த அப்பா இறந்த பிறகு வீட்டுக்குள்ளாக வந்தார். எப்படி? வயசான காலத்தில் பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ஊட்ட கட்டி எல்லாம் பண்ணா ஒடியில் திண்ணையில் என்ன பண்ண வேண்டியது? உட்கார வைக்க வேண்டியது. அதன் பிறகு நல்லா இறந்த பிறகு அப்பா அப்படி இப்படின்னு பெரிய படமாக மாட்டி பெரிய மாலையாக போட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது. அது வரைக்கும் உயிரோடு இருக்கப்பெல்லாம் எங்கே தள்ளிடுறது? வெளியில் தள்ள வேண்டியது. பிரைஸ் தி லார்ட். அவன் தொலைதூரம் போகிறான். தொலைதூரம். அப்பாவே வேண்டாம், அவர் உறவே வேண்டாம் என்று சொல்லி தொலைதூரம் போகிறான். நல்லா ஜாலியாக இருக்கிறான். நல்லா வாண்டெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க. கையில் காசு இருந்தால் நல்லா வந்து ஜாலியாக இருப்பாங்க பசங்க. வாடா மச்சான், கடைக்கு போகலாம், அது குடிக்கலாம், இது குடிக்கலாம், அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம், இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம், பெட்ரோலை ஃபில் பண்ணலாம், வண்டியில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணோம்? ஜாலியாக. பெட்ரோல் புஷ்ஷுன்னு போனோடனே எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் தான் பின்னாடி சீட்டில் 2 பேர் இருப்பான். எங்கேயாவது பெட்ரோல் காலியாகி நின்று பாரு, பின்னாடியே இருக்க மாட்டான். எப்போ இறங்கினான்னு உனக்க எல்லாத்தையும் காலி பண்ண. எப்படியெல்லாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆடம்பரமாக இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் செலவு பண்ணி கண்ணை மூடி. வயசு பசங்கள்லாம் அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டு நமக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்கன்னு முதல்ல தெரியும். அப்பா அம்மாக்கெல்லாம் நான் ஒரு அட்வைஸ் சொல்லுது உண்டு. பிள்ளைங்களையெல்லாம் கஷ்டப்படாம வளர்க்கறது சரி, நீ கஷ்டப்பட்டு தான் வளர்க்கிற அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? தெரியப்படுத்தணும். ஸ்கூல்ல படிக்கிறோம், இங்கிலீஷ் மீடியம், சிபிஎஸ்சி ஸ்கூலு, டவுன் ஸ்கூலு, கான்வென்ட் ஸ்கூலு, டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு தாப்பா உன்னைய படிக்கிறோம். உனக்கு எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேங்கிற என் கஷ்டத்தை ஒரு நாள் என்ன பண்ணு? ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் வளர்ப்பில் ரொம்ப முக்கியம். கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது சரி, கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு என்ன பண்ண வேண்டும்?
தெரியப்படுத்த வேண்டும். நல்லா செலவு பண்ணுறான், கண் அப்படான்னு எல்லாத்தையும் செலவு பண்ணி எல்லாம் காலியான பிறகு எல்லாரும் ஓட்டிட்டான். கடைசியாக நம்ம ஆளுக்கு இப்போ காலை உணவு என்ன உணவு? அதான் என்ன உணவு? பன்றிக்கு போடக்கூடிய சாப்பாடு. பழைய சோறு கூட கிடைக்கல. பன்றிக்கு ஏதோ நெற்றுகளால் ஏதோ ஒன்று தவிடோ வேற எதுவோ ஏதோ குழச்சி என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அங்கே போய் வேலை செய்கிறப்ப தான் நம்ம ஆளுக்கு புத்தி வருது. நினைத்து பார்க்கிறான், என்னுடைய அப்பாவினுடைய வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்க எவ்வளவு பேர் இருக்கிறான், நான் இங்கே பசிக்கு பன்றிக்கு வைக்கக்கூடிய அந்த தவிடுகளால் என் வயிற்றை நிரப்பிக் கொள்கிறேன். அப்பத்தான் நம்ம ஆளுக்கு என்ன வருது? என்ன வருது? வாழ்க்கையில் எல்லாமே 2 தடவை அழகா இருக்குமா. ஒன்று நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடி, இன்னொன்று நம்ம விட்டு போனதுக்கு அப்புறம். ரெண்டுமே நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே அழகா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கி பயன்படுத்திட்டு புஷ்னு போன பிறகு அழகா இருக்கும். நம்ம கையில் இருக்கிறப்ப எதுவுமே அழகா தெரியாது. நம்ம கையில் இருக்கிறப்போ அதனுடைய அருமை என்ன பண்ணாது, நமக்கு தெரியவே தெரியாது. அப்படிதான் நம்ம ஆளுக்கும் இளைய மகனுக்கும் அப்பா கூட இருந்தப்பெல்லாம் அவருடைய அருமை தெரியல. இப்ப கடைசியா சாப்பாடுக்கே சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கப்பதான் என்ன தெரியுது, யாருடைய அருமை தெரியுது? அப்பா அவருடைய அருமை. அங்கே ஒரு முடிவு எடுக்கிறான் பாருங்க, எழுந்து எங்க அப்பாட்ட போவேன், எங்க அப்பா என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இழுத்து 4 அப்பு அப்படினாலும் பரவாயில்ல, என்ன கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, நான் எழுந்து என்னுடைய தந்தையிடம் போவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் முன்னாடியே போய்கிட்டு இருந்த வண்டி நிப்பாட்டி இப்பதான் பின்னாடி வருது. போயிட்டு இருந்துச்சு, வருன்னு போயிட்டே இருந்துச்சு, நிப்பாட்டுச்சு, இப்பதான் வண்டி பின்னாடி வருது. நான் யார்கிட்ட போவேன்? எங்க அப்பாட்ட போவேன் என்று சொல்லி முடிவை எடுக்கின்றான். அங்கிருந்து புறப்பட்டு வருகிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவன் சைடெல்லாம் இங்க ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருந்தா, வீட்டில் இன்னொரு சீன் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. புள்ள போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுக்கு தெரியும், இந்த கழுதை எங்கேயாவது போய் சுற்றி திரிஞ்சிட்டு 4 நாள் கழிச்சு எங்கே தான் வரும், இங்கே தான் வரும் தெரியும். அந்த ஆள் மேலே மொட்டை மாடியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? நடந்து கொண்டே இருக்கிறார். விவிலியம் அழகாக கூறுகிறது, தூரத்தில் வரும்போதே அவனுடைய தந்தை அவனை அடையாளம் கண்டு. 1 மாசம் காணா ஒரு வயசு பையன், அவன் அவனுக்கு முடியெல்லாம் வளர்ந்து போய் இருந்திருக்கும், தாடியெல்லாம் வளர்ந்துருக்கும், ஆளே அலங்கோலமா இருந்திருப்பான். இவன் நம்ம பையனா அப்படின்னு அவருக்கே தெரிய முடியாத அளவுக்கு நாம நினைக்கலாம். ஆனால் தூரத்தில் வருகின்ற பொழுது நம்ம பையதான் என்று சொல்லி அவர் ஓடி அவனை கட்டி பிடித்து அவனை ஏற்றுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்லா இங்கே இருக்கவங்கெல்லாம் நினச்சிங்க, நீ வேணா உங்கள் அப்பாவை வெறுக்கலாம், ஆனால் பெத்தவங்க எப்போதுமே பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டார்கள்? அதான் பெத்த வயிறு என்னது? பத்தி தெரியுதா? நீங்க எல்லாம் பேசாதீங்க, பெத்தவங்க மட்டும் பேசுங்க. பெத்த வயிறு பித்து. அப்படி பிள்ளைய காணாமனா எப்படி போயிடும்? பித்து பிடிச்சது மாதிரி போய். அந்த வீட்டில் அம்மா இருந்தாங்களா என்னன்னு தெரியல, அப்பா அம்மாவை பற்றி சொல்லலை. ஒருவேளை இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியல. அந்த அம்மா மெண்டலாகி எங்கேயாவது ஓரத்தில் இருந்துக்கும், புள்ள போயிட்டானே, இந்த ஆளு யோ நீ கேட்டால் பிரித்து கொடுத்துறதாயா அப்படின்னு தொடர்ந்து குடும்பத்தில் சண்டை தான் நிச்சயமாக நடந்திருக்கும். அந்த தந்தை தன்னுடைய மகனை தூரத்திலிருந்து என்ன செய்கின்றான்? அடையாளம் காட்டுங்க. அதுதான் தந்தையினுடைய அன்பு. நாம வேண்டாம் என்று உதறி போய்விட்டாலும், நாம் பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்து சென்றாலும் கடவுள் நம்மை என்ன செய்ய மாட்டார்? விடமாட்டார். நாம கடவுளை விட்டு தூரத்தில் போனாலும் எப்படா இவன் வருவான் என்று சொல்லி ஆசையோடு காத்து கொண்டிருப்பார். இதோ இந்த ஆலயத்திலே இஞ்ஞாசியாரை பாதுகாவலராக கொண்ட இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இயேசு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் விலகி போகின்ற ஒவ்வொருவரும் எப்பொழுது வருவார்கள் என்று வாஞ்சையோடு ஆசையோடு காத்து கொண்டிருப்பார். வந்த உடனே கைக்கு மோதிரம், காலுக்கு பாருங்க, இவன் போறப்ப மோதிரம் போட்டு தான் போயிருப்பான். எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் உருவிட்டு விட்டாங்க. திரும்பவும் வந்தோட திரும்பவும் மோதிரம் செஞ்சு சிரிக்கிறத பார்த்தா காப்பவுனா அரப்பவுனான்னு கேட்கறது மாதிரி இருக்கு. இல்லை மாமன் செஞ்சு போட்டானா அப்படின்னு கேட்கறது மாதிரி இருக்கு. மோதிரத்தை அணிவித்து காலுக்கு மிதியடி கொடுத்து மீண்டுமாக அவனை மனிதனாக முதலில் மாற்றுகின்றார். மனிதனாக மாற்றுகிறார்.
இன்னைக்கு பல பேர் சின்ன பசங்கள்லாம் முடி வெட்டுறத இதெல்லாம் பார்த்தா இவன் நம்ம பிள்ளையான நமக்கு ஒரு மாசம் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போறப்ப வாத்தியார் பார்த்தா இவன் என்ன இந்த ஸ்கூல்லையா படிச்சா அப்படிங்கிறது மாதிரி நமக்கு தெரியுது. அப்படிதான் அவனும் வந்திருப்பான். அவனுக்கு காலுக்கு மிதியடியும் கைக்கு மோதிரமும் அடித்து கொளுத்த கன்றுனா ஆடு மாடு மாதிரி அது பெரிய விருந்து. ஆடு கோழி அடிச்சா சின்ன விருந்து, ஆடு அடிச்சா பெரிய விருந்து, இன்னும் அதை விட பெரிய விலங்கு அடிச்சா பெரிய விருந்து. பெரிய விருந்தடித்து கொண்டாடுறார். எனவே தன்னுடைய மகன் திரும்பி வந்ததை தந்தை கொண்டாடுகின்றார். கடவுளும் அப்படிதான். நாமெல்லாம் திரும்பி வந்தா கடவுள் என்ன பண்ணுவாரு? விருந்து வைத்து கொண்டாடுவார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 1 முதல் 10 வரை சக்கேயு என்ற ஒரு அருமையான நபர் இருப்பார். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் இயேசுவை அவர் சந்திக்க வருகின்ற பொழுது நான் உன் வீட்டுக்கு வர்றேன் என்று சொல்வார். உடனே அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் என்னுடைய உடைமையில் பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். யாரையேனும் ஏமாற்றி சொத்து சேர்த்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். ஆண்டவர் சொல்வார், வா உன் வீட்டுக்கு போறோம், விருந்து வைக்கிறோம் என்று சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவாரு? சாப்பிடுவார். ஆண்டவர் அவரை பார்த்து சொல்வார், இந்த வீட்டிற்கு என்று மீட்பு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்முடைய சாத்தம்பட்டி கிராமத்திலே மீட்பு. ஏன்னா எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி வாரம் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சாப்பாடு தான் போடணுமா? இல்லை. நீங்கள் எப்போ வந்தாலும் கடவுள் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவார். மிகுந்த மகிழ்ச்சி விண்ணுலகத்திலே உண்டாகும். எனவே இந்த சின்ன பையன் வந்தோடனே கொண்டாடுகிறார். சரி, ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சுன்னு பார்த்தா அடுத்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சுட்டு இப்போ இன்னொருத்தன் முறைச்சிக்கிட்டு அங்கிட்டு போயிட்டான். அவர் யாரு? சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு விடலை. அவரையும் பேசி, அப்பா நீ எப்போதும் என் கூட தான் இருப்பேன், சொத்தெல்லாம் உன் பேரில் தான் இருக்கு, கவலைப்படாத, அவனுக்கு பிரிச்சது போக மீதி எல்லாம் உனக்கு தான் இருக்கு, யாம்ட்டெல்லாம் ஓம்ட்டு தான், ஓம்ட்டெல்லாம் யாம்ட்டு தான், 2 பேருமே நாம ஒன்று தான். அவனையும் கூட்டி கொண்டாந்து இருவரையும் 2 கரங்களில் சமமாக பாவித்து 2 பேரையும் இணைத்து சமாதானமாக அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். திருவிழானா இதுதான். யாரையும் ஒதுக்கி வச்சுட்டு யாரும் இல்லாமல் திருவிழாவை என்ன செய்யக்கூடாது? கொண்டாடக்கூடாது. அப்படி இப்படி முறைச்சிக்கிட்டு தெரிஞ்சாலும் எல்லாரையும் சேர்த்து வச்சு நாம கொண்டாடுற பாருங்க, அதுக்கு பேர் தான் என்ன? திருவிழா. அதுக்கு பேர் தான் விருந்து. இந்த சின்ன பசங்கள்லாம் கோபத்தை சாப்பாட்டில் என்ன பண்ணக்கூடாது? அப்பா ஏதாவது கேள்வி கேட்டா, ஓ சாப்பாடு எனக்கு சொல்லக்கூடாது. எப்பொழுதுமே நம்முடைய கோபத்தை எதிலே காட்டக்கூடாது? கோபம் வந்து என்ன, 2 தட்டு சேர்த்து சாப்பிடு. ரொம்ப கோபமா இருக்கா, வை 2 இட்லியா வை, இன்னும் 4 இட்லியை வை, வாங்கின அடிக்க என்ன 2 இட்லி வேண்டும் என்று. எனவே விருந்து நம் எல்லாரையும் சமாதானத்தப்படுகிறது. குறிப்பாக இயேசு இந்த ஊதாரி மைந்தன் ஓமை வழியாக, நான் ஊதாரி மைந்தன் என்று சொல்வதில்லை, தாராள தந்தை என்று தான் சொல்வதுண்டு. ஊதாரி மைந்தன்னா ஏதோ மகனை பத்தி குறை சொல்றது மாதிரி ஆயிரும். ஆனா தந்தை தாராள தந்தை. அதனால்தான் 2 பிள்ளையும் அனுசரித்து அந்த விழாவை கொண்டாடுவதை பார்க்க முடியும். எனவே குறிப்பாக இதோ இந்த இஞ்ஞாசியாருடைய நவநாளை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலும் விவிலியம் அழகாக கூறுகிறது, உங்களுடைய உடைகளை அல்ல. யோவேல் புத்தகம் 2வது அதிகாரத்திலே அழகாக சொல்லப்படுகிறது, உங்களுடைய உடைகளை அல்ல, உங்களுடைய உள்ளத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இதயத்தை கிழிக்க வேண்டும். நம்முடைய இதயத்தில் எதெல்லாம் பாரமாக இருக்கிறதோ, எதெல்லாம் கடவுளுக்கு அல்லவையாக இருக்கிறதோ, கடவுளுக்கு ஏற்றதாக இல்லையோ, அவற்றையெல்லாம் நாம் பரிசுத்தமாக்கி நம்முடைய இதயத்தை சரி செய்து புதிய வாழ்வுக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஊதாரி மைந்தன் அவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் புதிய வாழ்வை தேர்ந்தெடுத்தான். பழைய வாழ்வுக்குள்ளாகவே நாம் புரட்டி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், அதிலேயே புரண்டு கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் புதிய வாழ்வுக்கு நம்மால் போகவே முடியாது. எனவே நம்முடைய இதயத்தை, கடினமான இதயத்தை எல்லாம் இலகுவான இதயமாக மாற்றி புதிய வழியை, புதிய மார்க்கத்தை, புதிய பாதையை நாம் தேர்ந்தெடுத்து பயணிக்கின்ற பொழுது இந்த திருவிழா இன்னைக்கு தான் படியை எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் நிறைய நாட்கள், நவநாட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வழிகளை தேர்ந்தெடுத்து நாம் பயணித்து இந்த விழாவை இறுதியிலே இஞ்ஞாசியார் விழாவை பெரிய விருந்தாக கொண்டாடி கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் நமக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த கல்வாரி பலியின் வழியாக ஜெபிக்கின்ற எல்லாருக்கும், இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் இஞ்ஞாசியார் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவரிதமாக கிடைக்க வரவேண்டி தொடர்ந்து திருப்பலிகள் ஜெபிப்போம். ஆமேன்.
கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். நல் மேய்ப்பரே எம் இறைவா, இறைப்பணிக்காக நீர் அழைத்த எம் திருச்சபை தலைவர்கள், திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவரத்தார் ஆகியோரை உமது வல்லமையை பொழிந்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தீய சக்தியை விரட்டும் வல்லமையானவரே, எங்கள் பங்கு மக்கள் மத்தியில் மூழ்கி கிடக்கும் தீய பழக்க வழக்கங்களை அறிவின் கண்கொண்டு நோக்கவும் அவற்றிற்கு அடிமையாக இருப்பவர்களை உமது கருமையால் காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் சாத்தம்பட்டி இறைமக்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். நல்ல உடல் உள்ள சுகம் தாரும். குழந்தைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறக்கவும், விவசாயம், ஆடு மாடுகள் செழிக்கவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு செய்யும் இறைவா, நாங்கள் கடின இதயம் கொண்டு அடுத்தவர்களை கண்டு கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். அந்த மனநிலையை மாற்றி புது வாழ்வு வாழ வரம் தர உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை கண்களை மூடி மௌனமாக ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். ஆண்டவருடைய செவிகள் கேட்க முடியாதவாறு மந்தமாகிவிடவில்லை. யாரு கேட்டாலும் எல்லாத்தையும் கடவுள் கேட்கின்றார். வெளியிலே ஜபிக்கின்றவர்கள் எல்லாருமே கடவுளிடத்திலே ஏதோ ஒரு விண்ணப்பத்தை வையுங்கள். ஏதோ ஒரு தேவைகளை, உங்கள் குடும்பத்தில் என்ன தேவையோ ஒரு தேவையை ஆண்டவரிடத்தில் எடுத்து வையுங்கள். பிள்ளைகளுக்காக, குடும்ப சமாதானத்திற்காக, தொழிலுக்காக ஏதோ ஒரு தேவையை ஆண்டவரிடத்தில் எடுத்து வைத்து ஜெபியுங்கள். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, பலியாகவே, ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். காட்சியில் கலங்கும் உள்ளமே, அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே, அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். அவரின் அன்பின் ஈடாக என்னை தருகிறேன், அவரின் உறவில் எந்நாளும் மகிழ்ந்து வாழ்கிறேன். தருகிறேன், மகிழ்கிறேன், அவரின் அன்பில் இணைகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன்.
மீட்கிறார், பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். மலர் தூவி மணமகனின் பாதம் வீழ்கிறேன், இசை மீட்டும் வீணையாக போற்றி புகழ்கிறேன். உள்ளமே அவரிலே புது பாடல் பாடுமே, தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இந்த நவநாள் திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முத கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தவனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்திய இந்த தூய்மை மிகு மறைபொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித இஞ்ஞாசியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைவற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் வயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் ஏது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒத்திரு அவையை நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிறையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, இன்று பாதம் கூடி வந்திருக்கின்ற இன்று சிறப்பு செய்கின்ற சாத்தம்பட்டி இறைமக்களையும் அவர்களை வழிநடத்துகின்ற ஊர் மேனேஜர் குமார் அவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வல்லமையாக அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் உயர்ந்து இருக்கவும், விவசாயம் செழிக்கவும், அவர்கள் வைத்திருக்கின்ற ஆடு மாடுகள் பழுகி பெருகவும், அவருடைய பிள்ளைகள் ஞானத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்கவும், அவருடைய ஊரில் மத்தியிலே இன்னும் தீய வழியில் செல்லக்கூடியவர்கள் மனமாற்றம் பெறவும் நீரே அருள் புரியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தையான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வெளியில் இருக்கின்றவர்கள் உள்ளே இருக்கின்றவர்கள் எல்லாரும் பக்கத்தில் உள்ளவர்களோடு சிரித்து மகிழ்ச்சியோடு சமாதானம் என்று சொல்லி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். முழங்கால் படியிடுவோம். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை. இவரால் அன்றி வேறு எவராலும் நம்முடைய வாழ்விலே அமைதி சமாதானம் இல்லை. இவரே புதிய வாழ்வை வாழ நம்மை அழைக்கின்றவர். இந்த செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
மாறாத மறையாத நேசமே. உயிராகவா என் உறவாகவா விருந்தாகவா திருவிருந்தாகவா. உயிராகவா என் உணவாகவா விருந்தாகவா திருவிருந்தாகவா. நீரே என் உறவு நீரே என் உறவு நீரே என் வாழ்வு இயேசுவே. என்று மாறாத மறையாத நேசமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் புனிதரின் வழியாக இறைவனுடைய புகழை பறைசாற்றுகின்ற நவநாளின் 2வது நாளில் இன்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற சாத்தம்பட்டி இறைமக்கள் ஊர் மேனேஜர் குமார் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து உழைக்கின்ற ஊர் நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இந்த திருப்பலியின் நிறைவிலே நமக்கு அவர்கள் பகிர்வு விருந்து வழங்க இருக்கிறார்கள். அதிலே உண்டு மகிழும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற திங்கட்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர் சார்பாக சிறப்பு உணவு வழங்கப்படும். எனவே நேரத்தோடு சரியாக வந்தால்தான் நீங்கள் உணவருந்து விட்டு வீடு செல்ல முடியும். எனவே தயாராக நேரத்தோடு 7 மணிக்கே வந்தால்தான் நம்முடைய புனிதருடைய தேர்பவனியும் அதை தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். எனவே தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பான விதத்திலே சாத்தம்பட்டி இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்பு மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். எவ்வாறு இயேசு கனானிய பெண்ணை பார்த்து அம்மா உம்முடைய விசுவாசம் பெரிது என்று சொன்னது போல எங்களுடைய விசுவாசத்தை விட உங்களுடைய விசுவாசம் பெரிது. உங்களுடைய குடும்பத்தில் எல்லா நிகழ்வுக்கும் இந்த புனிதர் இஞ்ஞாசியாரின் பரிந்துரையை நாடக்கூடிய நிகழ்வை கடந்த 3 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த நிகழ்வுக்கும் நீங்கள் வந்து இவருடைய பரிந்துரையை நாடுவது சிறப்புக்குரியது. பாராட்டுக்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் வந்து சிறப்பாக அருட்தந்தை அலெக்சாண்டர் அவர்கள் ஏதோ நம்முடைய இதயத்தை எப்படி மாற்றுவோம், ஊதாரி மைந்தன், காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடுகளை பற்றி இன்னும் நகைச்சுவையாக நம்மையெல்லாம் புரியும்படியாக உணர வைத்த அருள் தந்தை அவர்களுக்கு அவர் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் இயக்குனராகவும் மாதாத்தீவுடைய
பொறுப்பாளராகவும் இருக்கிறார். எனவே சிறப்பான மறைவை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தந்தை அவர்களுக்கு சாத்தம்பட்டி ஊர் மேனேஜர் குமார் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். நம்மோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கின்ற ரோசாரியன் சபை அருள் தந்தை டோமினிக் சாவி அவர்களுக்கு குமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். தந்தை அவர்கள் இதுபோன்று ஒரு சில தந்தையர்களை நான் மறைவுரைக்காக அழைக்கும்போது எனக்கு உதவி செய்கின்றவர்கள் திருச்சி ஏர்போர்ட்டை சார்ந்த திரு ஸ்டீஃபன் அவர்கள் எங்களுக்கு எல்லா உதவியும் செய்யக்கூடிய அன்பு சகோதரர். எனவே இந்த நேரத்தில் அவர்களும் இங்கு வந்திருக்கிறார். எந்த நிகழ்வு இருந்தாலும் அவரிடம் சொன்னால் போதும், ஒரு தொலைபேசியிலே உடனே மறுப்பு தெரிவிக்காமல் மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய சகோதரர். எனவே அந்த சகோதரர் ஸ்டீஃபன் அவருக்கு நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். ஸ்டீஃபன் அவர்களுக்கு டென்னிஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியில் அருள் தந்தையர்களோடு திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்துள்ள பாசமிகு அருட்பணியாளர் அலெக்சாண்டர் அவர்களை எனக்கு ஏற்கனவே தெரியும். கடந்த வருடம் ஜூன் மாதத்தில் அவரை நான் எனது சொந்த வேலையாக சந்திக்க அறந்தாங்கி சென்ற பொழுது எனது மூத்த மகனுடைய நிகழ்வை பற்றி அவரிடம் நான் பகிர்ந்து கொண்ட பொழுது இருவரும் சந்திக்கின்ற வேளையில் எங்களது இருவருடைய கண்களுமே குளமாயின. அமைதிதான் அங்கே நிலவியது. எனவே அவர்களுடைய காரணம் எனது பெரிய மகனும் அவரும் வகுப்பு தோழர்கள். எனவே அருள்பணியாளர் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துவதோடு எனது எளிய ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளுவதோடு அவரை மனதார பாராட்டுகின்றேன். அன்புக்குரியவர்களே, 1.5 மணி நேரம் போனதே தெரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். கிராமங்களில் திருப்பலி நிறைவேற்றுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே ரொம்ப கிராமத்து பின்னணியிலிருந்து படித்து குருவாகி தஞ்சை மறை மாவட்டத்தில் குருவாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். வேளாங்கண்ணியில் 1 வருடம் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். அவ்வளோ கூட்டம் இருக்கும், யார் வர்றா யார் போகிறான்னு எனக்கு தெரியவே தெரியாது. கூட்டத்தில் ஒருவராக திருப்பலி நிறைவேற்றுவோம். இதே போன்று மக்களுக்கு, கிராமத்து மக்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுவது எனக்கு எப்பொழுதுமே பிடித்தமான ஒன்று. அந்த வகையில் இந்த நவநாளில் உங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. என்னை அன்போடு ஸ்டீவன் அவர்கள் மூலமாக அழைத்த உங்களுடைய பங்கு தந்தை 3 ஆண்டுகளாக இங்கே இருக்கிறார். மிகவும் அருமையாக பணி செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக அவர் இந்த பங்கிலே செய்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆலய கட்டுமான பணிகள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் இஞ்ஞாசியார் தந்தை அவர்களோடு கூட இருந்து உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பாலும் விரைவில் அந்த காரியத்தை நிச்சயமாக ஆண்டவர் செய்தல்வார். ஜோரா கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? எனவே ஜெபிப்போம். ஃபாதர் பூசை ஆரம்பிக்கிறது முன்னாடியே இங்கு யாரெல்லாம் பூசையில் ஜெபிப்பார்கள் என்று எனக்கு தெளிவாக சொன்னார்கள். எனவே அதற்கேற்றபடி தான் விவிலியத்தினுடைய ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்தோம். இதே போன்று இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் இணைந்து எல்லா மக்களும் வாருங்கள், எல்லாரும் சேர்ந்து ஜெபியுங்கள். இந்த கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் சேர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலுமாக ஃபாதர் சேர்ந்து ஜெபிச்சாங்க. எனக்கு இங்கே வந்த பிறகுதான் அறிமுகம். இணைந்து ஜெபித்த தந்தை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்பெஷல் அந்த இவங்களுக்கெல்லாம் யாரும் தூங்கலையே, தூக்கம் வந்துச்சா?
எப்படி தூக்கம் வரும்? தூங்குனா சாப்பாடு போயிடும். ஸ்டாண்டப், அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து நவநாள் பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இந்த திருப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.